பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாள்ல கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் 57 அதிகாரம் 10 வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை வானம் மட்டும், அவருடைய உண்மை, அவருடைய சத்தியம் மேக மண்டலத்தை கூட எட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அவருடைய கிருபை வானம் மட்டும் இருக்கிறதாம். அவருடைய உண்மை மேக மண்டலத்தை எட்டுகிறதா இருக்கிறது. இப்படியாப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தேவனை நாம் வைத்துக் கொண்டு ஒரு விதத்துல மனிதர்களாகிய நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்துல நாம் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணி நம்முடைய அநேக காரியத்துல தோற்று போய் கொண்டிருக்கிறோம். சுயமாய் யோசித்து நம்முடைய வாழ்க்கையின் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவனை சார்ந்து வாழாம, அவருடைய கிருபையை நம்பி வாழாம, அவருடைய உண்மையை நம்பி வாழாம அநேக நேரத்துல நம்முடைய சுயநலமாய் யோசித்து நம்முடைய யோசனைகள் எல்லா நிலையிலும் மேலானவர்கள் என்று நினைத்து நாம் அந்த காரியத்தை ஈடுபடக்குள்ளோ அந்த காரியம் நமக்கு தோல்வியாய் முடிகிறது. இந்த மாதிரி நீங்க அனுபவித்துக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்திருக்கிறது. அநேக நேரத்துல நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்த வாழகளோ கண்டிப்பா அது தோல்வி, ஏமாற்றம் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? நம்மெல்லாம் இப்படி பிஹேவ் பண்றதுட்டா ஏசப்பா நம்மள குறித்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுங்களா? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லன்னு சொல்றாரு. எப்படி பூமிக்கும் வானமும் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அப்படி அவருடைய வழிகள் எப்பொழுதுமே உயர்ந்ததா இருக்குதாம். நம்ம சின்ன ஒரு வேலையை கொடுங்கப்பான்னு கேட்கலாம். ஆனா அவரு என்ன தெரியுமா பண்றாரு? அந்த வேலையில உங்களை முதலாளியா, ஒரு சிஇஓவா உங்களை வைக்கணும்னு சொல்லி அவர் தீர்மானித்துக்கிறாரு. இப்படிதான் அவருடைய யோசனைகள் உயர்ந்ததா இருக்குது. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? நாம் நம்மை நம்பி வாழாம ஏசப்பாவை சார்ந்து வாழக்குள்ளோ அவருடைய கிருபை வானம் மட்டும் எட்டுகிறது, அவருடைய உண்மை மேகத்தை எட்டுகிறதாய் காணப்படுது. இப்படியாப்பட்ட வல்லமுள்ள தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பாரு. மடியில சீட்டு போடப்படும், ஆனா காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய சுயநலத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், சுயமாய் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், தோல்விகளை அனுபவித்திருக்க கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு பாருங்க, அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியம் அவ்வளோ பெரியதா இருக்கிறதுனால அவரை நம்பி நீங்க வாழக்குள்ளோ உலர்ந்து போயிருந்தாக்களோ அந்த எலும்பை உயிரடைய செய்கிற வல்லமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாரு. கர்ப்பம் செத்து போயிருந்தாலும், செயலற்று போயிருந்தாலும் அந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஏன்னா அவர் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ் தான் செய்வாரு. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறது தான் அவருடைய கிருபை, அவருடைய உண்மை. அவருடைய கிருபையை சார்ந்து வாழக்குள்ளோ, அவருடைய சத்தியத்தை சார்ந்து வாழக்குள்ளோ உங்க வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் ஏசப்பா வாய்க்க பண்ணி கொடுப்பாரு. பிரியமானவர்களே, ஒரு மனிதர் இப்படிதான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டாராம். ஆனா அவங்களுக்கு ஒன்றுமே அகப்படல. ஆனா ஏசப்பாவை நம்பி போகக்குள்ளோ
அவ்வளவு திரளான மீன்கள், 2 படகுகள் அமர்ந்து போகத்தக்க மீன்களை ஏசப்பா கொடுத்தாராம். இன்றைக்கு ஏசப்பாவை நம்பி வாழுங்க. இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில சுதந்திரத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாள்ல கூட உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை தங்களுடைய சுயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்பா. தோல்விகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவங்க புரிந்து கொண்டாங்க, இதுவரைக்கும் நான் என் சுயநலமாய் நான் நடந்தேன், ஆனா இனி ஏசப்பாவை நம்பி வாழ போறேன், அவர் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார் என்கிற ஒரு புது நம்பிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்பா. இன்றைக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க. அற்புதமான காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.